வெள்ளைப்படுதல் பிரச்சனையான ஒரு விஷயமா இல்லை அது நார்மலா? இந்த கேள்வி நிறைய பெண்களுக்கு வந்து இருக்கு. நார்மல் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, இல்லை இது வந்து பிரச்சனைக்குரிய விஷயங்கிறத என்னென்ன அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இயல்பாகவே நம்மளுடைய கர்ப்பவாய் பகுதிகளிலிருந்து அதை பாதுகாக்கிறதுக்காக சுரக்கக்கூடிய ஒரு திரவம் தான் இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து முட்டையோட வெண்கரு அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அந்த அளவில் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமே கிடையாது. யூஸ்வலாக பீரியட்ஸ் முடிஞ்சு 14வது நாள் வந்து கருமுட்டை வெடிக்கும். இதை தான் ஓவுலேஷன் நடக்கிற நாள் நம்ம சொல்லுவோம். அன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஜெல்லி மாதிரியாக, அதாவது முட்டையோட வெண்கரு மாதிரியான வெள்ளைப்படுதல் வந்து இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியும் வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. இது இல்லாமல் ப்ரெக்னன்சி டைம்லேயும் சில பேருக்கு வந்து வெள்ளைப்படுதல் வந்து இருக்கலாம். இந்த வெள்ளைப்படுதலை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த ஸ்மெல்லும் இல்லை, இல்லை அரிப்பு வந்து இல்லை, கலர் மாற்றம் வந்து எதுவும் இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த முட்டையோட வெண்கருவோட நிறம் இந்த நிறத்தில் மட்டும் வந்து இருக்குது. இடுப்பு வலியோ அடிவேறு வலியோ எதுவுமே இல்லை அப்படின்னா அது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமே கிடையாது. நார்மலான ஒன்று தான். ஆனால் இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது வந்து நிறமாற்றம், முக்கியமாக தயிர் மாதிரி திரிஞ்சு வர்றது, இது வந்து ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனாக வந்து இருக்கலாம். இதே போல் பச்சை நிறத்துலையோ இல்லை வந்து கொஞ்சம் ஒரு பிங்க் நிறத்தில், அதாவது ரத்தம் கொஞ்சம் கலந்த மாதிரி வந்து வர்றது, இல்லை சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மெல்லோடு வந்து இருக்கும். ஃபிஷ்ஷி ஆர்டர்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்மெல்லு வந்து அதிகமாக இருக்கிறது, மஞ்சள் நிறத்தில் வந்து இந்த வெள்ளைப்படுதல் இருக்கிறது, இது கூட அடிவயிற்று பகுதியில் ஒரு அசௌகரியம் எப்போவுமே இருக்குது, தொடர்ந்து ரொம்ப நாள் வந்து இடுப்பு வலி வந்து இருக்கிறது, யூரின் போகிறப்ப எரிச்சலோ இல்லை சொட்டு சொட்டாக வந்து யூரின் போகிறது, பிறப்புறுப்பு பகுதிகளில் அரிப்பு இருக்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளோட வெள்ளைப்படுதல் வந்து இருக்குது அப்படின்னா அது இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். இதுவே ஒரு 50 வயதுக்கு மேலே பீரியட்ஸ் எல்லாம் நின்றுடுச்சு, மெனோபாஸ் ஆன பிறகு வெள்ளைப்படுதல் வந்து இருக்குது அப்படின்னா அது புற்றுநோயோட ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ அப்போது நம்ம இந்த வெள்ளைப்படுதல்ங்கிறது நார்மல் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், இன்ஃபெக்ஷனில் எப்படி வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈவன் புற்றுநோயோ இல்லை கர்ப்பவாயில் ஏதாவது புண்கள் இருந்தாலும் அப்போவும் வந்து நமக்கு வெள்ளைப்படுதல் வந்து இருக்கலாம். ஏன்னா எல்லாரும் என்ன நினச்சிட்ருப்பாங்கன்னா வெள்ளைப்படுது அப்படின்னாலே நம்ம உடம்பு வெயிட் வந்து கூடாது, ஸோ அது வந்து நம்மளை உருக்கும், இப்படி ஒரு விஷயம் மட்டும் தான் நினச்சிட்ருப்பாங்க. ஈவன் கேன்சர் வரைக்கும் கூட இது ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்குது. ஸோ இந்த வெள்ளைப்படுதலை நம்ம எப்படி சரி செய்யலாம்? முதல்ல அது இன்ஃபெக்ஷனால் வருதா இல்லை கர்ப்பவாயில் புண்களால் வருதா அப்படிங்கிறத ஒரு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க. முக்கியமாக இந்த நிறமாற்றம் இருக்கிறது, தயிர் போல் திரிஞ்சு இருக்கிறது, பச்சை நிறத்தில் இருக்கிறது, பிங்க் நிறத்தில் வந்து இருக்கிறது, மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது, இது கூட வந்து மீன் கவிச்சு வாடை வந்து இருக்குது, அரிப்பு இருக்குன்னா அது இன்ஃபெக்ஷனால் வருது. ஸோ அதற்கு நம்ம மருத்துவரை சந்தித்து ஒரு ஆலோசனை வந்து எடுத்துக்கணும். உணவுப் பொருட்களில் என்னென்னலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தை ஊற வச்சு வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து வெள்ளைப்படுதலை வந்து குறைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நீர் காய்கறிகளை நிறைய எடுத்துக்கோங்க. சுரைக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி நீர் காய்கறிகளை நிறைய எடுத்துக்கோங்க. உணவில் வந்து ப்ரோபயாட்டிக் இருக்கிற மாதிரி மோர், தயிர் இதெல்லாமே வந்து நிறைய எடுத்துக்கோங்க. கற்றாழை வந்து ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். கற்றாழை வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய நுங்கு பகுதி இதை மட்டும் எடுத்து நல்லா 7 முறை கழுவிட்டு தயிர் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்சளவுக்கு வெந்தயத்தூளும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த வெள்ளைப்படுதல் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அதிகமாக ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிறது, இதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை வந்து எடுத்துக்கிறது, பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை வந்து எடுத்துக்கிறது, அதிகமாக ஹீட்டு கொடுக்கக்கூடிய சிக்கன் வகைகளை பொரிச்சு வந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மற்ற உணவுகளையும் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் இந்த இன்ஃபெக்ஷனோட வெள்ளைப்படுதல் இருக்கிறவங்களுக்கு சிகிச்சையோடு இந்த உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரியாயிடும். ஸோ வெளியில் எக்ஸ்டர்னலாக வாஷ் பண்ணுறதுக்கு திரிஃபலா சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். திரிஃபலா சூர்ணம் அது கூட மஞ்சள் சேர்த்து நீங்கள் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வச்சு எக்ஸ்டர்னலாக வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த வெள்ளைப்படுதல், அங்கே இருக்கக்கூடிய அரிப்புகள் இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்ததாக
இந்த புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறியாக சில பேருக்கு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதாவது ஒரு 55 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க, மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறமா வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, பாப் ஸ்மியர் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அந்த டெஸ்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, கர்ப்பவாயில் ஏதாவது புண்கள் வந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிறது நல்லது. மெனோபாஸ்க்கு அப்புறமா வெள்ளைப்படுதல் இருந்ததுன்னா கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை தான் உங்களுக்கு நல்ல தீர்வாக வந்து இருக்கும். ஸோ வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது நார்மலாக, அப்நார்மலாக, அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்னால என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும், புற்றுநோய்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கான உணவு முறை மாற்றங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த தகவல் தேவைப்படுதோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும். ஜனவரி 5ஆம் வாரம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும், 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வேளச்சேரியில் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும், 28ஆம் தேதி புதன்கிழமை சேலமில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 29ஆம் தேதி வியாழக்கிழமை திருப்பூரில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூரில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 31ஆம் தேதி சனிக்கிழமை கோயம்புத்தூரில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9942424411. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசீன் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவனீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை. அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.